பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் மீண்டும் உம்முடைய சமாதானம் அளிக்கும், ஆறுதல் அளிக்கும், பலன் அளிக்கும், அன்பை அளிக்கும், நன்மையை மாத்திரம் அளிக்கும் உம்முடைய பாதத்தில், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. நீர் எங்கள் மீது நினைவாயிருக்கிறீர், இரக்கமாயிருக்கிறீர். நாங்கள் மண்ணென்று நீர் நினைவு கூறுகிறீர். கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு பயனுள்ளதாக அமைத்து தாரும். எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், இருதயத்தின் நினைவுகள் கலங்கின நிலையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய வசனத்தை நேசிப்பதினால் வருகிற சமாதானம், உம்முடைய வசனத்தை வாசிக்கிறதினால், கேட்கிறதினால், அதன்படி நடக்கிறதினால் வருகிற பாக்கியம் எங்களுடைய உள்ளான மனுஷியை பலப்படுத்தட்டும். உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்தில் தானே தெய்வீக சமாதானமும், தேவ அன்பும், தேவனுடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் மூலம் உருவாகிற சந்தோஷமும் எங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. கலங்கின இருதயங்களை சமாதானப்படுத்தும். அமைதி குலைந்த நிலையில், ஒரு பதட்டமான நிலையில் இருக்கிற யாராவது இந்த ஜெப நேரத்தில் இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் மிகுந்த அமைதலை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய ஆவியானவரால் உம்முடைய சமூகத்தின் இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை பெருகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 31வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் வசனங்கள் 8, 9 நான் வாசிக்கிறேன். 8, 9, 10. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது, அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். இதே சம்பவம் நம்ம 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 1 நாளாகமம் 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிற, வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது, அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். இந்த 2 பதிவுகள்லையும் நம்ம கவனிக்கிறது என்னன்னா, சவுலுடைய இறந்து போன சரீரம். ஏற்கனவே இந்த கில்போவா மலையில சவுலுக்கு நடந்த இந்த இறுதி யுத்தம், அதுக்கு முந்தான நாள் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால்தான் சாமுவேல், மரித்து போன சாமுவேலுடைய ஆவியை தொடர்பு கொள்ளும்போது, செத்து போன பிற்பாடும் சாமுவேலுடைய ஆவியின் மூலமாக சொல்லப்பட்ட கடைசி தீர்க்க தரிசனம், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னுடனே கூட இருப்பீர்கள். இதுதான் சவுலுக்கு சாமுவேல் சொன்ன வார்த்தை. இந்த சாமுவேல் சொன்ன வார்த்தையின்படி சாமுவேலோடு கூட இந்த சவுலும் சவுலுடைய 3 ஆண் மகன்களும் இந்த கில்போவா மலையில வெட்டுண்டு சாகுறாங்க. இவங்க செத்த பிற்பாடு சவுல் என்ற இந்த ஒரு கரேஜியஸ் லீடர், ஒரு தைரியமான ஒரு தலைவர், இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா, இவருடைய உடலுக்கு கௌரவம், மரியாதை யாபேஸ் பட்டணத்தார் மூலமா பின்னால் அவருக்கு கிடைத்தாலும், பெலிஸ்தியர்கள் மூலமா அவருடைய உடல் அங்க
மரியாதை செலுத்தப்படலை, அவமதிக்கப்படுது. செத்த பிணத்தை கூட அவங்க அவ்வளவு வெறியோட கோபத்தோடு அவங்க அவங்களுடைய எரிச்சலை, பழி வாங்குற எண்ணத்தை, கோபத்தை காட்டுறாங்க, பிணத்துக்கிட்ட காட்டுறாங்க பெலிஸ்தியர்கள். அவர் ஏற்கனவே வில் வீரரால் தாக்கப்பட்டார். பிற்பாடு பட்டயத்தை நெட்டு அது மேலே விழுந்து தற்கொலை முயற்சி செய்தார். உயிர் போகாததுனால வழி ஓரமாக போன அமலேக்கினை கூப்பிட்டு என்னை கொண்டு போடுன்றாரு. கழுத்தை நெரித்து மூச்சை விடவிடாதபடிக்கு அந்த அமலேக்கின் சாகடிச்சிருக்கணும். பிற்பாடு செத்துப்போன சவுலுடைய உடலை இந்த பெலிஸ்தியர்கள் கண்டுபிடித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 9வது வசனம் 1 சாமுவேல் 31:9, சவுலுடைய தலையை வெட்டினார்கள். வெட்டி என்ன செய்கிறாங்கன்னா, தலை இப்போ எங்கே கொண்டு போகப்படுதுன்னா 1 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். ஒன்று ஒரு பெரிய ஆணியை அடித்து மாட்டி வச்சிருக்கணும், இல்லைன்னா ஈட்டியில் வெட்டப்பட்ட தலையினுடைய அந்த கழுத்து பகுதி வழியாக ஈட்டியை குத்தி தூக்கி தாகோன் கோவிலில் அவங்க வைத்திருக்க வேண்டும். சவுலுடைய தலை தாகோன் கோவிலில் விக்கிரக ஆராதனை கோயிலில் விசேஷித்த பூஜைகளை செய்கிறதுக்கு தாகோன் கோவிலில் தூக்கி வைக்கப்படுது. அவருடைய உடலை என்ன பண்றாங்கன்னா பெத்சானின் அலங்கத்துல தூக்கி போடுறாங்க. 1 சாமுவேல் 31:10 வாசிக்கிறோம். ஆனா அவருடைய ஆயுதங்களை 1 சாமுவேல் 31:10 அஸ்தரோத்து தேவனுடைய கோவிலிலே வைத்தார்கள். இப்ப எல்லாமே 3 இடத்துல இருக்கு. தலை ஒரு இடத்துல இருக்கு, தாகோன் கோவில்ல, விக்கிரக கோவில்ல. அவருடைய தலை இல்லாத உடல் பெத்சான் அலங்கத்துல தூக்கி போடப்பட்டிருக்கு. அங்கே ஆகாயத்து பறவைகள் அவருடைய உடலை கொத்துவதற்கு, அதை மற்றவங்க பார்க்கறதுக்கு. பெலிஸ்தியர்களுடைய வெற்றி அது அஸ்தரோத் என்கிற அந்த தேவதை, பெண் தெய்வத்தின் மூலமாக தான் கிடைச்சது என்கிறத அவங்க கொண்டாடுகிற வகையில் அவருடைய உடலை அப்படி அவமானப்படுத்துறாங்க. கூட அவருடைய 3 ஆண் பிள்ளைகளுடைய உடலையும் அப்படி பெத்சானின் அலங்கத்தில் தூக்கி போடுறாங்க. ஆனால் அவருடைய ஆயுதங்களை அஸ்தரோத் விக்கிரக கோவிலில் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆயுதங்களை மேற்கொள்ள அஸ்தரோத்து தான் எங்களுக்கு வெற்றியை தந்தாள் அப்படின்னு சொல்லி அவங்க விக்கிரக ஆராதனைகளை செய்கிறாங்க, விசேஷித்த பூஜைகளை நடத்துகிறாங்க. இந்த பகுதியில் நாம் தவறான ஆராதனை, தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், கற்பனைகள், மனுஷருடைய கற்பனையை போதிக்கிற இமேஜினேஷன்ஸ், ஹியூமன் இமேஜினேஷன்ஸ், அதை ஒரு மதமாக்கி அதையே ஆராதனையாக்கி பெலிஸ்தியர்களுடைய ஆராதனை முறையை நாம இந்த 8, 9, 10 பார்க்க முடியும். ஆனா கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிற விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் அந்த வித்தியாசங்களை நம்ம இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு முன்பாக வருகிற ஒரு கேரக்டர் அன்னாள். அன்னாளுடைய ஆராதனை அது எப்படி இருந்தது? அங்க ஒரு தியாகம் இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால், ஆண் குழந்தையை கொடுத்தால், அந்த குழந்தையை ஐ வில் டெடிகேட் தட் சைல்ட் டு த லார்ட். நான் கர்த்தருக்கென்றே அந்த குழந்தைய நான் அர்ப்பணிப்பேன், கொடுப்பேன், தியாகம் செய்வேன் என்கிற அந்த ஒரு தியாகம். இறந்து போன உடலை அவங்க பெலிஸ்தியர்கள் தாகோன் கோவில்கள்லையும் அஸ்தரோத் கோயில் விக்கிரக கோவில்கள்லையும் இறந்து போன ஒரு உடலை வச்சு அவங்க ஆராதனை செய்கிறாங்க விக்கிரகங்களுக்கு. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற அன்னாள் அந்த புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பெண்மணியோட ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கையின் செய்தி ஆரம்பிக்குது. அங்க பிறக்காத குழந்தை, இன்னும் குழந்தையே பிறக்கல, ஆனா அந்த குழந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பேன். அதுதான் அன்னாளுடைய ஆராதனையாக இருந்தது. 2 நாளாகமும் 7வது அதிகாரம்
12வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். இங்க சாலமோனுக்கு தரிசனமாகி கர்த்தர் இரவிலே சொன்னது என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆராதனையில், கர்த்தருக்கு செலுத்தப்படும் ஆராதனைகள் எப்படி இருக்கணும்னா, அவருக்கு பலியிடும் இடமாக, ஆராதனையாக கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆராதனை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இதை சாலமோன்ட்ட கர்த்தரே சொல்றார், இந்த இடத்தை, இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அப்போ பெலிஸ்தியர்களுடைய ஆராதனைக்கும் தேவ பிள்ளைகளுடைய ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க இறந்த உடலை அவங்க அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு அவங்க படைக்கிறாங்க, அதை ஒரு வெற்றியா நினைக்கிறாங்க. ஆனா தேவனை ஆராதிக்கிற நாம் ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இறந்த உடலை அல்ல, செத்து போன செயலற்ற பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை ஒரு பிரயோஜனமற்ற ஒரு சிலைக்கு முன்பாக அவங்க கொடுத்து விசேஷித்த பூஜைகள்லாம் நடத்தினாங்க. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற நாம் உயிரற்ற செத்த பலி அல்ல, ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சரீரத்தை மட்டும் இல்ல, அன்னால் ஒரு படி மேல போய் தனக்கு பிறக்காத குழந்தையினுடைய உடலையே, வாழ்வையே, அந்த லைஃபையே நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சாமுவேல்கிட்ட அனுமதி கேட்டாங்களா? சாமுவேலுடைய கன்சான்ட்மென்ட் பிரெஞ்சில் சொல்லுவாங்க, சாமுவேலுடைய உரிமை, அவருடைய அனுமதி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல. நான் சாமுவேலை எனக்கு கொடுத்தால், ஒரு குழந்தையை கொடுத்தால், நான் உமக்கு அந்த பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன், கொடுத்துடுறேன், உமக்கு அந்த பிள்ளை வாழ்கிறபடி அந்த பிள்ளையை வளர்ப்பேன். கர்த்தருக்கு பலியிடும் ஸ்தலமாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஆலயம் தான் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆராதனையில். இதை அன்னாள் ரொம்ப அழகா நேர்த்தியா அவங்க செய்யறாங்க. அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ற ஒரு பாடம் என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற மெய்யான ஆராதனை செய்கிறவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? போலியான விக்கிரக ஆராதனை செய்கிற, முறை கெட்டு தவறான விதத்தில் ஆராதனை செய்கிறவர்களுடைய வாழ்க்கை பெலிஸ்தியர்களுடைய ஆராதனை முறை. அன்னாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, அந்த அன்னாள் என்ற வார்த்தைக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? கிருபை. அவங்களுடைய ஜபத்தின் விளைவாக அன்னாள் எப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றிருந்தாங்க? ஏன்னா அன்னாளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலேயே பெண்ணினாளுடைய அந்த வெர்பல் அட்டாக்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா வாய்மொழி தாக்குதல்கள், வாயால தாக்குறது, வெர்பல் அட்டாக்ஸ். நம்ம இன்னைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், அன்னாள் இந்த புஸ்தகத்தினுடைய முதல் ஆராதனை ஒரு வீராங்கனை, அந்த அன்னாளுடைய ஆராதனை முறையிலிருந்து பெலிஸ்தியருக்கு முரண்பட்ட, பெலிஸ்தியர்களை போல நாம் விக்கிரக ஆராதனை பண்ணல, கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கு, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற, சாக்ரிஃபைஸ் பண்ற, தியாகம் செய்கிற, டெடிகேட் பண்ற, அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்வு முறையை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்கிறத புரிந்த நாம் எப்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம், எப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நமக்கு வருகிற தாக்குதல்கள், அதுலயும் குறிப்பா பெண்ணினால் போன்ற ஜனங்கள் வாய்மொழியால் வெர்பலி நம்மளை அட்டாக் பண்ணும்போது நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இருக்க வேண்டும்? கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 4:6, அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. She was kind and gentle when she was misunderstood and criticized. தவறாக புரிந்து கொள்ளும் போது, தவறாக குற்றப்படுத்தும் போது, அன்னாள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காட்லி உமன், ஒரு தேவபக்தி உள்ள ஒரு தேவனுடைய மனுஷி,
அவங்க வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக, உப்பால் சாரம் ஏறினதாக அவங்க வார்த்தைகள் இருந்தது. இப்ப கர்த்தரை ஆராதிக்கிறோம். நான் பெலிஸ்தியனை போல விக்கிரக ஆராதனை செலுத்தல. நான் செத்த ஒரு கடவுளுக்கு செத்த உடலை நான் கொடுத்து நான் கனப்படுத்தல. நான் உயிருள்ள கடவுளுக்கு உயிரான ஒரு ஆராதனை, ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிற, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆராதனை ஸ்தலம், கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடமாக கர்த்தரே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆராதனையில பலி இருக்கணும். அந்த பலி உயிருள்ள பலியா இருக்கணும். அந்த உயிருள்ள பலி என்ன? முதலாவது, நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம். நமக்கு வருகிற தாக்குதல்கள், அது வாய்மொழி தாக்குதல்களாக, குடும்பத்துக்குள்ளேயே அன்னாள் பிணிநாள் இடத்திலிருந்து அவள் சந்தித்த அந்த தாக்குதல்கள், அதுக்கு அவங்க ரொம்ப பேஷியண்டா வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப நிதானமா பொறுமையா அதை சகித்தாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஏலியின் மூலமாக வந்த பொய்யான குற்றச்சாட்டு, ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட், நீ வெறித்திருக்கிற, குடிச்சு வெறிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் பொறுமையா ஏலியின் இடத்துல நான் குடித்தில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நிதானமா பதில் கொடுக்கிறாங்க. அடுத்து, அன்னாள்கிட்ட நாம் கற்றுக்கொள்கிற அந்த ஆராதனை எங்க வந்து முடியுதுன்னா பாடல்ல முடியுது. அந்த பாடல் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து யார் பயன்படுத்தினாங்க? நாம பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய பாடலை யார் பாடுறாங்க, யார் பாடுகிறபடி நம்முடைய வாழ்வு முறை ஒரு பாடலாக இருக்கு. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்தீங்கன்னா துதித்தாள் அப்படின்னு 10வது வசனம் முடியுது. அவங்க என்ன கர்த்தரை சொல்லி துதித்தாங்க, எப்படியா அவங்க பாடினாங்க, அந்த பாடலை யார் பாடுறான்னா பல நூற்றாண்டுகள் கழித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 46 55 வரைக்கும் ஆண்டவருடைய தாயாராகிய மரியாள் அவங்க ஒரு துதி பாடல், அவங்க கர்த்தரை ஆராதித்து பாடுறாங்க ஒரு பாட்டு. மரியாளுடைய பாடல் அன்னாளுடைய பாடல் வரிகளை எடுத்து அவங்க பாடியிருக்கிறாங்க. அன்னாளுடைய பாடல்களை மேற்கோள் காட்டி அதை எடுத்து ஆண்டிருக்கிறாங்க. மரியாள் அவங்களுடைய துதி பாடல்ல பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அன்னாள் பாடும்போது பலவான்களின் வில் முறிந்தது என்று அவங்க என்னென்னலாம் பாடுறாங்களோ அந்த வரிகள் இங்க மரியாளும் அவங்க பாடியிருக்கிறாங்க. அன்னாளுடைய ஆராதனையில அர்ப்பணிப்பு இருந்தது, அதுல ஒரு நிதானம் இருந்தது. வார்த்தையில வருகிற தாக்குதல்கள், வாய்மொழி தாக்குதல்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், இத நிதானமாக பொறுமையாக அவங்க உப்பால் சாரம் ஏறின கிருபையுள்ள வார்த்தைகளினால அவங்க அதை மேற்கொண்டு கர்த்தரை ஆராதித்தாங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன். ஆராதிக்கிற நேரங்கள்ல அதிகமா சொல்லப்படுற வசனங்கள்ல ஒண்ணு, நம்ம வாயை விரிவா திறக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆனா சில இடத்துல திறக்க கூடாத இடத்துல வாயை மூடிட்டு இருப்பதினாலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். திறக்க வேண்டிய இடத்துல வாயை மூடக்கூடாது, மூட வேண்டிய இடத்துல திறக்க கூடாது. இரு வகையாக நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்ப இந்த தாக்குதல்கள்ல நம்ம வாயை மூடி இருப்பதினால் நாம் கர்த்தரை தான் கனப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம். அது அன்னாள் அந்த நிதானம், அந்த கிருபை, அந்த பொறுமையை பெற்று கடைசியில அவங்க துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுறாங்க. அன்னாள்கிட்ட இருந்த இன்னொரு ஆராதனை வாழ்வு என்னன்னா, வெறும் வார்த்தைகள்ல தாக்குதல்கள் வரும்போது, குற்றச்சாட்டுகள் வரும்போது பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல. எபிரேயர் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவங்களுடைய ஜபம், அவங்களுடைய தேவை, அதை கர்த்தரிடத்துல அவங்க ஊற்றுறாங்க. இருதயத்தை ஆராதனை செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எபிரேயர் 6:11 வாசிக்கிறோம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அன்னால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்ப அவங்களுடைய ஜபம், அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு
அங்க ஃபெய்த் இருந்தது, அட் த சேம் டைம் அங்க பேஷியன்ஸ் இருந்தது. She waited for God to answer in his own way and in his own time. கர்த்தர் அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் பதில் தரும் வரை அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவங்க கிட்ட இருந்தது விசுவாசமும் நீடிய பொறுமையும். காத்திருந்தாங்க, ஏற்ற வேளையில கர்த்தர் தருவார். இதெல்லாம் தான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை. கர்த்தர் அவருடைய வேலையில் அவருடைய விதத்தில் அவர் தருவார். அதை பொறுமையோடு விசுவாசத்தோடு அவங்க காத்திருந்து பொறுமையோடு இருந்து அசதியாயிராமல் சுதந்திரித்து கொண்டார்கள். இதெல்லாம் அன்னாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவர்களுடைய மனநிலை. இன்னொரு முக்கியமானது, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்களை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. நியாயாதிபதிகள் 4வது 5வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க தெபோராள் என்கிற ஒரு பெண்மணியை கர்த்தர் பயன்படுத்துறாரு. தெபோராள் ஒரு சேனைய, ஒரு படை பிரிவை, ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு இஸ்ரவேலுடைய படை வீரர்களை, ஆண்களை கொண்ட படை வீரர்களை நடத்துவதற்கு கர்த்தர் தெபோராளை தெரிந்து கொள்றார். ஒரு பெண்ணை தளபதியாக கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையை பெற்ற ஒரு தெபோரால கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனா இங்க அண்ணால கர்த்தரை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, அர்ப்பணிக்கிற, பொறுமையாக விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற, கர்த்தரை துதித்து பாடுகிற இந்த பெண்மணிய கர்த்தர் தெபோராளை போல ஒரு யுத்தத்தை நடத்த, ஒரு படை பிரிவை நடத்த தெரிந்து கொள்ளல. அதே போல எஸ்தர் 5வது அதிகாரம் முதல் 8 வசனங்களையும், அதே எஸ்தர் 7வது அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் வாசித்தீங்கன்னா, எஸ்தர் ஒரு ராஜா கிட்ட போயிட்டு அவங்க பரிந்து பேசணும் யூதர்களுக்காக, எபிரியர்களுக்காக. அப்படி எஸ்தரை போலவும் கர்த்தர் அன்னாளை தெரிந்து கொள்ளல. அப்ப அன்னாளை கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த விதம், அதை அன்னாள் புரிந்து கொள்றாங்க. என்னன்னா, ரொம்ப சிம்பிள். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷியாக அன்னாள் இருந்தாங்க. அது என்ன தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க? அப்படி என்ன செஞ்சாங்கன்னா, சிம்பிளி பை பீயிங் எ வுமன், ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண் என்ன செய்ய முடியும்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். எல்லா பெண்களும் குழந்தையை பெற்றெடுக்க முடியும், எல்லாராலையும் முடியாது. சிலருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கிறாரு, அது அவருடைய கிருபை. அந்த கிருபைய அன்னாள் பொதுவாக எல்லா பெண்களை போல அவங்க குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க கர்த்தர் தருகிற அந்த முதற் பலனை, பல நாள் காத்திருந்து பெறுகிறத, தன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பிரதானமான ப்ரெஷியஸான ஒன்றை, எனக்கு எது ரொம்ப அருமையானதோ, விலை உயர்ந்ததோ, அதை நான் கர்த்தருக்குன்னு கொடுப்பேன் என்கிற அந்த செயலின் மூலமாக அவங்க தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படினாங்க. எஸ்தரை போலையோ தெபோராளை போலையோ ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு முன்னாடி பேச, ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த அப்படியே அன்னால கர்த்தர் தெரிந்து கொள்ள. தேவ சித்தம் அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன? அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், ஆனா அந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அப்படி கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கிற நிலையை பெறுகிற அந்த இருதயத்தை பெறுவதுதான் தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய மனநிலை. ஏதோ பாடுறோம், ஏதோ நம்ம துள்ளுறோம், குதிக்கிறோம் இல்ல. அந்த ஆராதனை எங்கு முடியணும்? நாம் வாசித்தபடி 2 நாளாகமும் 7வது அதிகாரத்துல தான் வாசித்தோம். 2 நாளாகமும் 7வது அதிகாரத்துல, இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆராதனையில் கர்த்தர் தெரிந்து கொண்ட முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, அவருக்கு பலியிடும் இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அந்த இடத்தை நான் ரீச் பண்ணிருக்கிறேன்னா, அதுதான் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் உண்மையான ஆவியில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம் கர்த்தருக்கு நம்மையும் நம்முடையவைகளையும் நம்முடையவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, தியாகமாக கொடுக்கிற இடத்திற்கு வரணும். அது ஆராதனை வீரர்களுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு மனநிலை. அன்னாளுடைய வாழ்க்கையில் அதுதான் தேவ சித்தமா இருந்தது. ஒரு குழந்தையை பெக்கணும், அந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும். அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? தேசத்துக்கே ஒரு நன்மையான ஒரு
தேவ மனுஷன் சாமுவேல் கிடைத்தார். ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு காமன் பீப்புள், ஒரு காமன் விமன். அவங்க ஒரு தேவ ஜனத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, எப்படி ஒரு தெபோரால் தேசத்திற்கு நன்மை செய்தாங்க, ஒரு எஸ்தர் தேசத்துக்கு நன்மை செய்தாங்க, அண்ணாலும் தேசத்துக்கு நன்மை செய்தாங்க. ஆனா அவங்க தேசத்துக்கு நன்மை செய்த விதம் அது ஆராதனையில கர்த்தரை பிரியப்படுத்துகிற, கர்த்தரை முதன்மைப்படுத்துகிற, கர்த்தருக்கு என் குழந்தைய பல நாள் கழித்து பல அவமான பேச்சுக்கு பின்னால வந்த குழந்தைய விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரித்த அந்த ஆசீர்வாத வாக்கு தத்துவத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன் என்ற நிலையை எப்போது எப்போ ஒரு தேவ பிள்ளை அடைகிறோமோ அவங்க தான் ஆராதனையுடைய உச்சகட்டம், மூல மைய புள்ளிய அடைகிறாங்க. அதை அடைகிறோமா, அதை அடைந்திருக்கிறோமா என்கிறத நாம் சிந்தித்து பார்க்கலாம். அடுத்தது ஏலின்ற இன்னொரு கேரக்டர் பார்க்கிறோம். ஏலியுடைய ஆராதனை, அதாவது பெலிஸ்தியர்களுடைய ஆராதனையை நம்ம 1 சாமுவேல் 31 அவங்க எப்படி விசேஷ பூஜைகள் நடத்தி அவங்க எப்படி அவங்களுடைய தாகோன் அஸ்தரோத்தை அவங்க வழிபட்டாங்க, ஆராதிச்சாங்க, விசேஷ பூஜைகளையும் பலிகளையும் செலுத்தி என்னென்னலாம் அவங்க அந்த பெரிய பூஜைகள் நடத்தியிருப்பாங்கன்னு நமக்கு எழுதப்பட்டில்லை. 1 சாமுவேல் 31 நாம் வாசிக்கிறோம். சவுலுடைய தலையை வெட்டி ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும், ஒரு கோயில் இல்ல பல கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பினார்கள். செய்தியை அனுப்புறாங்க, சவுலுடைய தலையை ஊர்வலமா கொண்டு போறாங்க, கொண்டு போய் கடைசியா தாகோன் கோயிலுக்கு வராங்க. அங்க ஈட்டியில சவுலுடைய தலையை குத்தி தூக்கி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு விதமான முரட்டுத்தனமான ஒரு ஆரவாரம், ஒரு விதமான கூச்சல், ஒரு விதமான செத்த கடவுளுக்கு செத்த ஒரு மனுஷனை பலி செலுத்துறாங்க. அதுல உயிர் இல்லை. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஏலியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய சபைகளும் ஸ்தாபனங்களும் ஊழியங்களும் இந்த நிலையில தான் இருக்கு. எப்படின்னா, ஏலி அவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஒகேஷனலா எப்பயாவது கண்டிப்பாரு, மற்ற நேரத்தில் கண்டிக்க மாட்டார். அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அது ரொட்டீனா அங்க வேலை நடந்துட்டு இருந்துச்சு. பலிகள் செலுத்திட்டு இருந்தாங்க, மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, காணிக்கை செலுத்தினாங்க. ரொட்டீனா நடந்துட்டு இருந்தது. ஒரு பாரம்பரிய முறையில, ஒரு மஷினை போல மெக்கானிக்கலா அங்க ஒரு மத அடிப்படையில அது பாட்டு நடந்துட்டு இருக்கு டேபர்நாக்கிள்ல, அங்க ஆசரிப்பு கூடாரத்தில். ஆனா இந்த ஏலி அவருடைய ஸ்பெஷல் சேர்ல அவர் உட்கார்ந்து இருப்பாரு. அவரு தான் டைரக்டரா இருப்பாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அஃபேர்ஸ், அங்க உள்ள நடவடிக்கைகள் எல்லாம் மேற்பார்வையிடுதல், கையெழுத்து போடுதல், அனுமதி செலுத்துதல், இந்த மாதிரிலாம் செய்வார். ஆனா அவர் பார்க்கிற பல விஷயங்களை பார்க்காம கண்ணு மூடிக்குவார். அவர் கேட்கிற பல செய்திகளை கேட்காதபடிக்கு காதை மூடிக்குவார். ஒண்ணு தெரியும், ஊழியத்துல ஸ்தாபனத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன அரசியல் நடக்குது, யார் துன்புறுத்தப்படுறாங்க, யார் துன்புறுத்துறாங்க, இவங்க தான் இப்படி துன்புறுத்துறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள சிலர் இப்படி காயப்படுத்துறாங்க, இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க, இப்படி மாம்சத்துக்குரியவரா நடந்துக்கிறாங்க தெரியும், பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனா கண்ணை முடிக்கிறது. ஏலியை தான் சொல்ற. செய்திகள் காதுக்கும் வரும், ஆனா காதை பொத்திக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆராதனை. எதையும் விசாரிக்கிறது கிடையாது. அவர் பாட்டு அவர் வேலையை செய்வார், அவருடைய பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் ஏலி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற மனிதர்கள், அவங்கள்ட்டையும் குறைகள் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் இந்த லைன் சொன்னேன். அவங்க பார்க்கறத கண்ணை முடிக்கிறாங்க, அவங்க கேட்கறத காதை முடிக்கிறாங்க. பிள்ளைங்க, ரத்தம், உறவு, ஊருக்காரவங்க, ஜாதிக்காரவங்க, சொந்தக்காரவங்க, ஒன்று விட்டு சொந்தக்காரவங்க உடன் ஊழியர்கள் ஆயிட்டாங்க. நம்பி பொறுப்பை கொடுத்துட்டோம், இப்போ போய் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, அது கண்டு காணாத மாதிரி நம்ம இருந்துருவோம்
அப்படின்னு ஏலி இருந்துட்டார் தான். ஆனால் பைபிள்ல எங்கேயுமே ஒரு ரெக்கார்டு இல்லை ஏலி சவுலை போல, சவுல் எப்படி தாவீது கிட்ட பொறாமையா இருந்தாரோ அந்த மாதிரி ஏலி சாமுவேல்கிட்ட இல்லை. என் பிள்ளைங்க இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, நான் இத்தனை வருஷமா நான் ஆசாரியனா இருக்கிறேன், யாரோ பெத்த புள்ள, கடவுளுக்குன்னு நேர்ந்து கொண்ட புள்ள இங்க என் கூட வளர்றான், அந்த குழந்தைய கர்த்தர் பயன்படுத்துறாரு, என்கிட்ட பேசாதது அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு, நான் முந்தின தலைமுறை, இவன் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, என் பிள்ளைய விட சின்னவனாகிறான், அல்லது எனக்கு புள்ள மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அடுத்த தலைமுறைன்னு வச்சுக்கோமே, அவன் கூட கர்த்தர் பேசுறாரு, என் கூட பேசல அப்படின்னு பைபிள் எங்கேயுமே ஏலி தாத்தா சாமுவேல் கிட்ட பொறாமப்பட்ட மாதிரியோ, சவுல் தாவீது நடத்தின மாதிரி ஏலி சவுல் தாவீதை நடத்தின மாதிரி ஏலி சவுல் தாவீதை நடத்தின மாதிரி ஏலி சாமுவேலை நடத்தல. அவர் என்ன பண்றாருன்னா, தம் பிள்ளைங்களை தான் அவர் கர்த்தருடைய வழியில் நடத்த முடியாட்டினாலும் நிச்சயமா அவர் சாமுவேலுக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறார். என்ன உதவி செஞ்சிருப்பாருன்னா, சரியான திசையை காட்டினார். நமக்கு தெரியும் அந்த வசனம், சாமுவேலுக்கு தெரியல கர்த்தர் தான் பேசுறாரா என்னன்னு தெரியல, மனித சத்தமா தேவ சத்தமா அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஆனா ஏலி சொல்லி தர்றாரு, டைரக்ட் பண்றாரு. அடுத்த முறை சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சாமுவேலை ஏலி பழக்குவித்தார். இதுல நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற பெரியவர்கள், ஏலியை போன்றவர்கள் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அடுத்த தலைமுறைக்கு கர்த்தரை அறியவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் அவங்களுக்கு அந்த ரைட் டைரக்ஷன், சரியான திசையை காண்பித்து கொடுக்கிற அந்த பணியை ஏலி செய்ததுதான் ஏலி கர்த்தரை ஆராதித்த ஒரு அழகான ஒரு விதம். சிம்பிளான வார்த்தைகள், ஆனா வித்தியாசமான கோணத்துல சொல்றேன். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கையை தூக்கி ஆராதிக்கிறேன், நான் கத்தி ஆராதிக்கிறேன், கீர்த்தனை பாடுறேன், நான் புது பாட்டை பாடுறேன், நான் ஆரவாரத்தோடு துதிக்கிறேன், ஓசை உள்ள கைத்தாளங்கள்ல கை வீங்கி கை வலிக்கிற அளவுக்கு, தொண்டை இரும்புற அளவுக்கு நான் கத்தி ஆராதிக்கிறேன், வேர்த்து விறுவிறுத்து, பக்கத்துல புள்ள பால் கழுதோ இல்லையோ நான் அப்படியே மகிமையின் பிரசனத்துக்குள்ள மேகத்துக்குள்ள போயிட்டேன். அப்படி மட்டும் இல்லை, என் பிள்ளையதான் நடத்த முடியல, ஆனா அன்னாளுடைய ஜபத்தினால் பிறந்த அந்த சாமுவேல் பிள்ளையாண்டான சரியான திசை காட்டி ரைட் டைரக்ஷன் காண்பித்து ஏலி சாமுவேலுக்காக ஜெபித்திருப்பார். ஏலி சாமுவேல் மேல பொறாமப்படல, சின்ன பையன்தான், அவன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. Blessed are those older saints who help the new generation know God and live for Him. மூத்த தேவ பிள்ளைகள், பெரியவர்கள், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், அனுபவசாலிகள் சொல்றாங்கல்ல, நாங்க 20-30 வருஷமா ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் சொல்றாங்கல்ல, அவங்க ஆராதனையில கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறது உண்மையானால், அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுடைய ஜோன் டாஃபியான்ஸ் சொல்லுவாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன், அவங்க எல்லார்ட்டையும் போய் பேச முடியாது. இப்போ இதை கேட்டு ஸ்கைப்ல நீங்க இருக்கிறீங்க, நார்வே, டென்மார்க், கனடால இருந்து இருக்கலாம், இங்க பிரான்ஸ்ல இருந்து இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எனக்கு தெரியாது, அவங்க என்னுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன்ல இல்லை, அவங்க என்னுடைய ஜோன் டாஃபியான்ஸ்ல இல்லை, அவங்கள நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ண முடியும். அப்ப என்னுடைய ஜோன் டாஃபியான்ஸ்ல இருக்கிற உங்களை, எனக்கு பக்கத்துல இருக்கிற நீங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்றோம்னா, ஒருவேளை நம்முடைய வீட்டுல, நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்துல நம்ம மூலமாக தொடாதவர்கள், தொடப்படாத நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளை கூட இருந்திருக்கலாம். சோர்ந்து போக வேணாம். சாமுவேலை கர்த்தருடைய வழியில நடத்துவதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கற்று தருவதற்கு, அவங்கள வழி நடத்தி நியூ ஜெனரேஷனை அவங்களுக்கு உதவி செய்து தேவனை அறிவதற்கு
கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமா வாழணும், என்னுடைய அனுபவங்கள் சாட்சி பைபிள்ல எழுதி இல்லை. ஏலி என்னென்னலாம் சாமுவேல்கிட்ட பேசினார், ஏலி என்னென்னலாம் சாமுவேலுக்கு போதித்தார் தெரியல. அததான் பின்னாட்கள் சாமுவேல் செய்யறாரு தாவீதுக்கு. அழகா பாருங்க, சவுல் தாவீதை கொலை பண்ண நினைக்கும் போது சாமுவேல் தாவீதோடு நேசிக்கிறாரு. சாமுவேல் தன்னுடைய பின் நாட்கள்ல, நான் பின்னாடி சொல்றேன், சாமுவேலுடைய ஆராதனையை சொல்றேன் நான் பின்னால. ஏலி கர்த்தரை ஆராதித்த ஒரு வாழ்வு முறை, இதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணணும். பைபிள்ல தான் எழுதி இருக்குது. ஆனா அதை நம்ம ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கும்போது, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா நான் என்ன செய்யணும், மற்றவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு நான் உதவி செய்வது கர்த்தரை நான் ஆராதிப்பதாகும். நான் சொல்றது திரும்ப சொல்றேன், நான் மட்டும் நானும் பரலோகத்தில் ஆடல் பாடல் பாடிடுவேன், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், நான் கர்த்தரை தேடணும், வெரி குட். ஆனா என் பக்கத்துல என்னுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன், என்னுடைய ஜோன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்களை, சின்னவங்களை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவங்க தேவனை அறியவும், தேவனுடைய சத்தத்தை கேட்கவும், அவங்களுக்கு சரியான திசை காட்டவும். நான் எத்தனையோ இடத்துல தோற்று போயிருக்கலாம். ஏலி தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறாரு. அவருடைய ஆராதனை அவங்கள போய் ரீச் பண்ணல. ஆனா ஒரு சின்ன ஒரு சாமுவேலை நான் இம்பாக்ட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதற்கு அந்த சின்ன பையனை ஜபத்திலையும், அந்த சின்ன பையனை கர்த்தரை ஆராதிப்பதிலையும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலையும், கர்த்தரை அறிகிறதுலையும், அவருக்காக வாழ்கிற வைராக்கியத்திலையும் நான் சொல்லி வளர்ப்பேன். அதை கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சாமுவேல் ஏலியோடு இருந்த அந்த நாட்கள் எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு. அவரோட சாப்பிட்டு இருப்பாரு, அவரோட தூங்கி இருப்பாரு. அவருடைய வாலிப வயதுல ஏலி எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார் அதெல்லாம் பழகி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இந்த ஏலியினுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாள் அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாள் ரொம்ப டஃப்பா இருந்தது. அவர் 2 ஆண் பிள்ளைங்களும் இறந்து போறாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிபடுது. அவருடைய மருமகள் இறந்து போறாங்க. பேரன் பிறக்கிறான். பேரனுடைய பேர் இக்கபோத். கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போகுது. கர்த்தருடைய மகிமையும் இஸ்ரவேலை விட்டு நீங்குது. அந்த பேர்ல ஒரு பேரன் சந்ததி மருமகளோடையும் செத்து போயிடுறாங்க. 2 பசங்களும் செத்து போயிடுறாங்க. அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாள் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு துக்ககரமான முடிவு தான் ஏலிக்கு. துக்கமான முடிவு. ஊழியத்துல சொந்த குடும்பத்தை கூட பாதிக்காத ஒரு ஊழியம். ஆனாலும் ஒரு சாமுவேலை ஏலி கிட்டதான் வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு. ஏலியினுடைய வீட்டுல வச்சுதான் உருவாக்குறாரு. ஏலி கண்டிப்பா சாமுவேலுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. இது ஒரு ஏலி கர்த்தரை ஆராதித்த அவருடைய ரகசியமான ஆராதனை இல்லை. 100% யாரும் கெட்டவன் இல்லை, 100% யாரும் நல்லவன் இல்லை. ஏலிகிட்டே ஒரு நல்ல குணம் இருக்கு. அது என்ன? சாமுவேலை வழிநடத்தியது. நாமும் பிறரை கர்த்தர் பக்கமாக வழிநடத்துகிற ஆராதனையை, கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த செயலை செய்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். 3வது சாமுவேல் எடுத்துக்கலாம். சாமுவேல் அவர் கர்த்தரை ஆராதித்த அல்லது கர்த்தரை தொழுது கொண்ட, கர்த்தரை பிரியப்படுத்தின, கர்த்தருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக அவருடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்த அந்த வாழ்வு முறை. அவர் சொல்றாரு அவருடைய கடைசி ஸ்பீச்ல, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா நான் பாவம் செய்வேன்றாரு. நான் பாவம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ வாழ்நாள் முழுவதும் தன்னை நிராகரித்தவர்களுக்காகவும் கர்த்தரிடத்துல ஜெபித்தார். அதுவும் ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு முறை. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், என்ன நிராகரிச்சிட்டீங்களே, என் கூட்டத்துக்கு நீங்க வரல, உங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், போங்க. என் கூட்டத்துக்கு வரீங்களா, எனக்கு காணிக்க தெரியுங்களா, எனக்கு சோறு போடுவீங்களா, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வானத்தின் பலகலிங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிக்க இடம் இல்லாதபடிக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க காணிக்க தரலையா, ஆண்டவரே வானத்தின் பலகலிகளை மூடிடுங்க ஆண்டவரே, நான் சொல்ல முடியும். சாமுவேலுடைய ஆராதனை தன்னை புறக்கணித்து, தன்னை தள்ளி, தன்னுடைய தலைமைத்துவம் வேணான்னு சொல்றவங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு மனநிலை. ஏலியுடைய மனநிலை எப்படி இருந்தது? சாமுவேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்வு முறை. அது அவர் கர்த்தரை அந்த வழியாக கர்த்தரை ஆராதித்தார். இவர் எப்படின்னா தன்னை வேணான்னு சொல்றாங்க, ஆனாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறார். இன்னொரு முதிர்ச்சி சாமுவேலுடைய ஆராதனை வாழ்க்கையில. அதே நேரத்துல சாமுவேலுடைய கடைசி பேச்சுல அவர் நான் யாருடைய எருதையாவது கழுதையாவது கொள்ளையிட்டனா, பணத்துல நான் ஊழியத்துக்காக வர பணத்தை எடுத்து வேற ஏதாவது நான் செஞ்சேன்னா, அவர் என்ன நம்ம சொல்றாரு,
அதை குறித்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை அழகா ஒரு ஒரு தேவ மனுஷன் வியர்ஸ்பி எழுதியிருக்கிறார். நோபடி குட் பை சாமுவேல்ஸ் கான்ஷியன்ஸ். ரொம்ப பெரிய வார்த்தை இது. திரும்ப சொல்ற, நோபடி குட் பை சாமுவேல்ஸ் கான்ஷியன்ஸ். சாமுவேலுடைய மனசாட்சியை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியலையா? நம்முடைய மனசாட்சியை யாராவது விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா? மனசாட்சியை வித்து போட்டுட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு செய்யறோமா? சாமுவேல் அவருடைய மனசாட்சியை எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் விற்கல. மனசாட்சிக்கு பயந்து யாரும் அவர் குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய கை சுத்தமா இருந்தது. கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு கை சுத்தம் இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. கை சுத்தமா இருந்தாதான் அங்க காணிக்கை கொடுக்கிறவர்கள் அவங்க அதை விரும்பி கர்த்தருக்காக கொடுப்பாங்க. அந்த காணிக்கையை கொண்டு நாம் பலருக்கு ஆசீர்வாதமான திட்டங்களை செய்ய முடியும், மிஷினரிகளை தாங்க முடியும், சபைகளை உற்சாகப்படுத்த முடியும். கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துல, பொருள் ஆசையில, பண ஆசையில, பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம இருந்தோம்னா அது கர்த்தரை ஆராதிக்கிற முறை இல்லை. சாமுவேல் கர்த்தரை இதெல்லாம் இன்னைக்கு நீங்க ஆராதனை வீரர்கள்னா உடனே மியூசிக் வேணும், அழகா பாட்டு பாடணும், இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன் அப்படின்னா என்ன? ஆராதனைக்கு போறேன்னா என்ன? அடுத்தவங்களை ஆராதிக்க உதவ போறேன், அதன் மூலமா நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். என்னை எதிர்த்தாலும் அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அந்த இருதயத்தை நான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருக்கிறதுனால நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பண விஷயத்துல நான் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறேன் அப்படின்னு சாமுவேல் கர்த்தரை ஆராதித்தார். சாமுவேல் தன்னுடைய வயதான காலத்திலையும் கர்த்தரை எப்படி ஆராதித்தாரா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெத்லெகேமுக்கு போ, புதிய ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஒன்னே சாமுவேல் risked his life and obeyed to God. என்ன ஆண்டவரே, வயசாயிடுச்சு, இந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு கடினமான ஒரு ஆபத்தான ஒரு மிஷனை கொடுக்குறீங்களே, ஒரு டிஃபிகல்ட்டான டேஞ்சரஸான ஒரு மிஷன், போய் பெத்லெகேமுக்கு சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவான். ஆனாலும் உயிரை தியாகமாக அந்த நேரத்திலையும் கர்த்தர் கொடுத்த அந்த பணியை, அது ஒரு சிறப்பான ஒரு பணி, போய் ஒரு புது ராஜாவை அபிஷேகம் பண்ண, அதை செய்கிறதற்கு சாமுவேல் அவர் வாழ்க்கையை, அவர் லைஃப் ரிஸ்க் எடுத்து போனார். கர்த்தரை ஆராதிக்கிறவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்க எதையும் கர்த்தருக்காக செய்ய துணிவாங்க. இது முரட்டுத்தனமா மொக்குத்தனமா எடுக்கிற ஒரு ரிஸ்க் இல்லை. இது கர்த்தர் சொன்னாரு, அதனால நான் பிளைண்டா கீழ்ப்படுகிறேன். அந்த கீழ்ப்படிதல், அந்த வயதான காலத்திலையும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆராதனை வீரராக சாமுவேல் இருந்தார். சவுல் தாவீதை வெறுத்த போது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற தாவீதை இனம் கண்டுபிடித்து தாவீதோடு நண்பராக, தாவீதுக்காக ஜெபிக்கிறவராக, தாவீதுக்கு பல ஆலோசனை சொல்கிறவராக, தனக்கு எப்படி ஏலி சொன்னாரோ அது போல சாமுவேல் தாவீதோடு ஒரு சிநேகம் பாராட்டினார். தனக்கு அடுத்த இளம் தலைமுறையை போட்டியாளனாக நினைக்கல, அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு என்ன கற்றுத்தர முடியும், இந்த மனநிலையெல்லாம் தான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுடைய மனநிலையாக இருக்கணும். ஒரு மென்டரா இருக்கணும். இன்னைக்கு ஊழியர்களுக்கு நமக்கு தேவை என்ன? தாவீதை போன்ற நிலையில் இருக்கிற நமக்கு தேவை ஒரு சாமுவேல், a person in touch with God. தேவனோடு தொடர்பில் இருக்கிற ஒரு தேவ மனுஷனாக நாம் பிறருக்கு இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? மற்றவங்க எல்லாம் குறை சொல்றாங்களே, இன்னைக்கு சபையெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க, ஊழியெல்லாம் வேஸ்ட்டுங்க, யாருங்க என்னங்க போங்கங்க, இப்படி பேசுற மக்களுக்கு நடுவுல சாமுவேல் போன்ற பார்வை உள்ளவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, விசுவாசத்தோடு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிற, கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற அந்த மனநிலை இருக்கும். ஓகே, நான் என் காலத்துல இருந்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப சூழ்நிலை மாறிடுச்சு. நியாயாதிபதியின் காலத்துல நான் இருந்தேன், இப்ப ராஜாவின் காலத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுடைய முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. நான் டெஸ்பரேட்டா சோர்ந்து போய் டிஸ்கரேஜ் ஆகி கன்ஃபியூஷனா எதுவும் சரியில்லைங்க, எங்க காலத்துல இந்த மாதிரிலாம் இப்ப இல்லைங்க அப்படின்னு சொல்லாம, எங்க காலத்துல இருந்த மாதிரி ஊழியம் வேற, இப்ப இருக்கிற ஊழியம் வேற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் தான் பின்னால் இருந்து கிரியை செய்கிறார். நியாயாதிபதியின் காலத்திலையும் ராஜாக்களின் காலத்திலையும் கர்த்தர் தான் கிரியை செய்கிறார் என்கிற அந்த விசுவாச பார்வை இருக்கும்போது சாமுவேல் போன்றவங்க டிஸ்கரேஜ் ஆக மாட்டோம்.
நம்ம பலவீனமான வார்த்தைகளை, ஊக்கமின்மையான வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களையும் சலிப்படை செய்து சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க, வேஸ்ட்டுங்க, யாரும் சரியில்லைங்க அப்படி சொல்ல மாட்டோம். நாம் கர்த்தருடைய கிரியையில உற்சாகமா இருப்போம். அந்த சாமுவேலுடைய கண்கள் நமக்கு இருக்கிறது தான் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பார்வை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில சாமுவேலுடைய மனைவியை குறித்து பைபிள்ல எதுவும் இல்லை. சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு சாமுவேலுடைய மனைவியை குறித்து பைபிள்ல எங்கேயுமே எழுதப்பட்டில்லை. ஒரு வேளை சில வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனைவி ஆரம்ப காலத்திலேயே இறந்துருக்கலாம், பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாத பிள்ளைங்களா இருந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்வு முறை, அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாததுனால தான் சாமுவேலுடைய ஆண் பிள்ளைகள் பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கா இருந்தாங்க, பெண்கள்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க. அதை நான் நம்புறேன். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாமுவேலுடைய மனைவி குறித்து எந்த ஒரு விளக்கமோ விவரமோ பைபிள்ல இல்லை. ஆனாலும் அவர் ஊழியத்தின் நிமித்தம் அதிகமா வீட்டை விட்டு வெளியே போறதுனால சாமுவேலால அவருடைய பிள்ளைங்களை சரியா கவனிக்க முடியல. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாட்டினாலும் தாவீதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இந்த 3 கேரக்டரை இன்னைக்கு நாம சிந்தித்தோம். பெலிஸ்தர்களுடைய விக்கிரக ஆராதனை செய்கிற விக்கிரக ஆராதனைக்காரர், உண்மையுள்ள உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற ஜீவ பலியாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நாம் எப்படி இருக்கணும்? அன்னாளை போல, ஏலியை போல, சாமுவேலை போல நாம் அர்ப்பணிப்போம். நம்மையும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் ஏலியை போல ஒரு சாமுவேலையாவது நான் எப்படியாவது வழி காட்டிடுவேன், திசை காட்டிடுவேன், நடத்திடுவேன், அதுதான் நான் கர்த்தருக்கு செய்யற ஆராதனை என்ற நிலையை நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். சாமுவேலை போல புறக்கணிக்கப்பட்டாலும், தலைமைத்துவம் வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், பணத்துல உண்மையா இருப்பேன், ரிஸ்க் எடுப்பேன், கர்த்தருக்காக அவர் கீழ்ப்படிவேன், கர்த்தர் பெத்லெகேம் போனா போவேன், கர்த்தர் தெரிந்து கொண்ட தாவீதை சவுலை எதிர்த்தாலும் ராஜாவை எதிர்த்தாலும் நான் தாவீதை அங்கீகரிப்பேன், கர்த்தருடைய திட்டத்தில தான் எப்போதும் இருப்பேன் என்கிற மனைவியே ஒருவேளை இல்லாம போயிருந்தாலும் சரி, அந்த துக்கத்திலேயே இருக்க மாட்டேன். மனைவி இழந்தவங்க, கணவரை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, அப்பா அம்மா இழந்தவங்க, அந்த துக்கத்திலே இல்லாம கர்த்தருடைய பணியில உற்சாகமா சாமுவேலை போல இருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, ஆண்டவரே, நாங்கள் பெலிஸ்திய முறைகள்ல நாங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கல ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். எங்களுடைய ஆராதனை முறையில வாழ்வு முறையா மாற்றி தாரோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் சிந்தித்த இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் இருக்கிற இந்த டிவைன் காட்லி பீப்புள், ஒரு சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு அன்னாள் தன்னை நினைக்காம கர்த்தருக்குன்னு தன்னை ஊற்றி ஒரு தேவனுடைய மனுஷியாக, ஒரு காட்லி உமனாக, ஆண்டவரே தேசத்துக்கே நன்மை செய்கிறவளாக, ஆண்டவரே ஒரு தெபோராளை போல எஸ்தரை போல இல்லாட்டினாலும் தனக்கு கிடைக்கிற நீண்ட கால தவமாக இருந்து பெற்ற பிள்ளைய கர்த்தருக்குன்னு அர்ப்பணிப்பேன் என்கிற அந்த நிலையை அவங்க அடைந்ததுதான் அவங்க உண்மை ஆராதித்த முறை. அதனால அவங்க உண்மை துதித்து பாடினாங்க. நாங்களும் எங்களையும் எங்களுடையவைகளையும் உமக்கு அர்ப்பணிக்க, நீர் தெரிந்து கொண்ட ஸ்தலம், உமக்கு பலியிடும்படிக்கு நீர் தெரிந்து கொண்ட ஆலயம் உம்முடைய ஸ்தலம், அந்த சாக்ரிபிஷியல் பிளேஸ்க்கு நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நாங்கள் உம்மை ஆராதிக்க கற்றுத்தாரோம். அந்த ஆராதனை உம்மை பிரியப்படுத்தும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில் இன்னும் ஒரு படி நாங்கள் இன்டென்ஸா, இன்டிமேட்டா, நாங்கள் உண்மையா, ஊக்கமா, ஆழமா உம்மை நெருங்கி ஆராதிக்க, துதிக்க, புகழ, உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட விருப்பத்தை, செய்கையை உண்டாக்குவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.